வணக்கம். இன்று 7ஆம் வகுப்பு பாடநூலில் அமைந்திருக்கக்கூடிய இயல் 6இன் கற்கண்டு, அதாவது இலக்கண பகுதியான தொழில் பெயர் என்ற இலக்கண பகுதியை காணலாம். வாருங்கள் குழந்தைகளே. பாடத்தின் தலைப்பு தொழில் பெயர் என்று உள்ளது. தொழில் என்றால் நாம் ஒவ்வொருவரும் செய்யக்கூடிய வேலையை தொழில் என்று கூறுவர். இலக்கண பகுதியில் தொழில் பெயர் என்றால் என்ன, அவை எத்தனை வகைப்படும் என்பதை பற்றி நாம் காணலாம். வாருங்கள் குழந்தைகளே. தொழில் பெயர் என்றால் உழவர் செய்யும் தொழில் உழுதல். அதுபோல தையல்காரர் செய்யும் தொழில் தைத்தல். இத்தொடர்களில் உழுதல், தைத்தல் என்பன செயல்களின் பெயர்களாக அமைகின்றன. நாம் செய்யக்கூடிய செயல் அல்லது வினையை நாம் தொழில் என்று கூறுகிறோம். உழவர் செய்யும் தொழில் உழுதல் தொழிலாகும். அதுபோன்றே தையல்காரர் செய்யும் தொழில் தைத்தல் ஆகும். இத்தொடர்களில் உழுதல், தைத்தல் என்பன செயல்களின் பெயர்களாக அமைகின்றன. இவ்வாறு ஒரு செயலின் அல்லது வினையின் பெயராக அமைவது தொழில் பெயர் ஆகும். ஒரு செயல் அல்லது வினையின் பெயரை குறிப்பது தொழில் பெயர் ஆகும். தொழில் பெயர் எண், இடம், காலம், பால் ஆகியவற்றை காட்டாது. படர்க்கை இடத்தில் மட்டும் வரும். தொழில் பெயரில் எண் என்றால் ஒருமையையும் பன்மையையும் குறிக்கிறது. இடம் என்றால் தன்மை, முன்னிலை, படர்க்கை ஆகியவற்றையும், காலம் என்றால் இறந்த காலம், நிகழ்காலம், எதிர்காலம் ஆகியவற்றையும், பால் என்றால் ஆண்பால், பெண்பால் போன்ற ஐவகை பால்களையும் காட்டாது. படர்க்கை இடத்தில் மட்டும் வரும். அதாவது தன்மை, முன்னிலை ஆகியவற்றில் வராது, படர்க்கை இடத்தில் மட்டும் வரும் என்று கூறுகின்றனர். தொழில் பெயர் எண், இடம், காலம், பால் ஆகியவற்றை காட்டாது, படர்க்கை இடத்தில் மட்டும் வரும் என்று கூறுகின்றனர். ஒரு செயல் அல்லது வினையின் பெயராக அமைவது தொழில் பெயர் ஆகும். தொழில் பெயர் எண், இடம், காலம், பால் ஆகியவற்றை காட்டாது, படர்க்கை இடத்தில் மட்டும் வரும் என்று கூறியுள்ளனர். இது தொழில் பெயர் எனப்படும். இது தொழில் பெயருக்கான விளக்கம் ஆகும். அடுத்தது தொழில் பெயரை விகுதி பெற்ற தொழில் பெயர், முதநிலை தொழில் பெயர், முதநிலை திரிந்த தொழில் பெயர் என வகைப்படுத்துவர். எடுத்துக்காட்டாக படித்தல், ஆடல், நடிப்பு, எழுதுதல், பொறுத்தல் ஆகியவை தரப்பட்டிருக்கின்றன. தொழில் பெயரை விகுதி பெற்ற தொழில் பெயர் என்றும், முதநிலை தொழில் பெயர் என்றும், முதநிலை திரிந்த தொழில் பெயர் என வகைப்படுத்துவர் என்றும் கூறியுள்ளனர். இதில் நாம் விகுதி பெற்ற தொழில் பெயர் என்றால் என்ன என்பதை காணலாம். வாருங்கள். நடத்தல், உண்ணல், வாழ்வு, வாழ்க்கை ஆகிய பெயர்களை கவனியுங்கள். நடத்தல், உண்ணல், வாழ்வு, வாழ்க்கை ஆகிய பெயர்களை நன்கு கவனியுங்கள். இவற்றில் நடத்தல் என்ற சொல்லில் நட என்பதையும், உண்ணல் என்ற சொல்லில் உண் என்பதையும், வாழ்வு என்ற சொல்லில் வாழ் என்பதையும் ஆகியவை வினை பகுதிகள் ஆகும். நட, உண், வாழ் என்பன வினையை குறிக்கின்றன. எனவே இது வினை பகுதிகள் ஆகும். அவை தல், அல், ஊ, கை ஆகிய விகுதிகளோடு சேர்ந்து
தொழில் பெயர்களாக அமைகின்றன. நடத்தல், உண்ணல், வாழ்வு, வாழ்க்கை ஆகிய பெயர்களை நன்கு கவனியுங்கள். இவற்றில் நட, உண், வாழ் ஆகியவை வினைப்பகுதிகள் ஆகும். இதில் உள்ள விகுதிகள் நடத்தல் என்ற சொல்லில் உள்ள தல் என்பதும், உண்ணல் என்ற சொல்லில் உள்ள அல் என்பதும், வாழ்வு என்ற சொல்லில் உள்ள ஊ என்பதும், வாழ்க்கை என்ற சொல்லில் உள்ள கை ஆகியவை விகுதிகள் ஆகும். இவ்வாறு வினைப்பகுதிகள் நட, உண், வாழ் ஆகிய வினைப்பகுதிகள் தல், அல், ஊ, கை ஆகிய விகுதிகளோடு சேர்ந்து தொழில் பெயர்களாக அமைகின்றன. இவ்வாறு வினை பகுதியுடன் தொழில் பெயர் விகுதி சேர்ந்து வருவது விகுதி பெற்ற தொழில் பெயர் ஆகும். வினை பகுதியுடன் தொழில் பெயர் விகுதி சேர்ந்து வந்தால் அதற்கு பெயர் விகுதி பெற்ற தொழில் பெயர் ஆகும் என்று கூறுகின்றன. அடுத்ததாக இருப்பது தல், அல், அம், ஐ, கை, வை, கூ, பூ, ஊ, தி, சி, வி, மை போன்றவை தொழில் பெயர் விகுதிகளாக வரும். தல், அல், அம், ஐ, கை, வை, கூ, பூ, ஊ, தி, சி, வி, மை போன்றவை தொழில் பெயர் என்று, அதாவது தொழில் பெயர் விகுதிகள் என்று கூறுகின்றனர். எடுத்துக்காட்டாக தருதல், இதில் தல் என்பது தொழில் பெயர் விகுதியாகும். அடுத்து கூறல், இதில் அல் என்பது தொழில் பெயர் விகுதி. அடுத்தது ஆட்டம், இந்த சொல்லில் அம் என்பது தொழில் பெயர் விகுதியாகும். விலை, இதில் லை, ஐ என்பது தொழில் பெயர் விகுதியாகும். அடுத்ததாக இருப்பது வருகை, இதில் கை என்பது விகுதியாகும். பார்வை, வை என்பது விகுதியாகும். போக்கு, கூ என்பது விகுதியாகும். நட்பு, பூ என்பது விகுதியாகும். மறைவு, ஊ என்பது விகுதியாகும். மறதி, தீ என்பது விகுதியாகும். உணர்ச்சி, சி என்பது விகுதியாகும். கல்வி, வி என்பது விகுதியாகும். செய்யாமை, மை என்பது விகுதியாகும். இவ்வாறு இருப்பது அனைத்தும் தொழில் பெயர் விகுதியாகும். தல், அல், அம், ஐ, கை, வை, கூ, பூ, ஊ, தி, சி, வி, மை போன்றவை தொழில் பெயர் விகுதிகள் என்று கூறுகின்றனர். அதற்கான சொற்களையும் நாம் பார்த்துவிட்டோம். வினை பகுதியுடன் தொழில் பெயர் விகுதி சேர்ந்து வருவது விகுதி பெற்ற தொழில் பெயர் என்றும், அதற்கு உதாரணங்களையும் உதாரணத்திற்கான சொற்களையும் நாம் இப்பொழுது பார்த்துவிட்டோம். அடுத்ததாக இருப்பது முதனிலை தொழில் பெயர். எடுத்துக்காட்டாக வானில் இடி இடித்தது, சோறு கொதி வந்தது என்னும் சொற்றொடர்கள் அமைந்திருக்கின்றன. இதில் இடி, கொதி என்னும் சொற்கள் இடித்தல், கொதித்தல் என்னும் சொற்களின் பகுதிகளாக உள்ளன. இவ்வாறு ஏவல் ஒருமை வினையாக அமையும் வினைச்சொற்களின் பகுதியை
முதனிலை என்று கூறுவர். இந்த முதனிலை என்றால் இடி, கொதி என்னும் சொற்களை முதனிலை என்று கூறுகிறோம். இது எவ்வித மாற்றமும் இல்லாமல் இடித்தல், கொதித்தல் என்று வந்திருப்பதால் இதற்கு பெயர் முதனிலை தொழிற்பெயர் ஆகும். இடி, கொதி என்னும் சொற்கள் எவ்வித மாற்றமும் இல்லாமல் இடித்தல் அல், கொதித்தல் அல் என்ற சொற்களாக வருவதால் இது முதனிலை தொழிற்பெயர் ஆகும். எடுத்துக்காட்டு: செல்லமாக ஓர் அடி அடித்தான். அறிஞர் அண்ணா தம் பேச்சால் புகழ் பெற்றார். இந்த இரண்டு சொற்றொடர்களிலும் அடிகோடிட்ட சொற்கள் அடி, புகழ் என்பது ஆகும். இச்சொற்கள் விகுதி பெறாமல், எவ்வித விகுதியும் பெறாமல் தம் பொருளை உணர்த்துகின்றன. அடுத்ததாக இருப்பது முதனிலை திரிந்த தொழிற்பெயர். தமிழ் படிக்கும் பேறு பெற்றேன், உணவின் சூடு குறையவில்லை. இத்தொடர்களில் பேறு, சூடு ஆகிய சொற்களை கவனியுங்கள். பெரு, சுடு என்னும் பகுதிகளின் முதலெழுத்து நீண்டு பேறு, சூடு என திரிந்து தொழிற்பெயர்களாக மாறியுள்ளன. இவ்வாறு முதனிலையானது திரிந்து பேறு, சூடு என வந்திருப்பது. திரிந்து என்றால் மாற்றம் பெற்று. பெரு, சுடு என்னும் பகுதிகளின் முதலெழுத்து நீண்டு பேறு, சூடு என திரிந்து, அதாவது மாற்றம் பெற்று வருவதால் இது முதனிலை திரிந்த தொழிற்பெயர் எனப்படும். எடுத்துக்காட்டாக விடு, வீடு, மின், மீன், கொள், கோல், உடன்படு, உடன்பாடு என்று சான்று தரப்பட்டிருக்கிறது. மீண்டும் ஒரு முறை தொழிற்பெயருக்கான விளக்கத்தை காணலாம். வாருங்கள் குழந்தைகளே. தொழிற்பெயர் என்றால் ஒரு செயல் அல்லது வினையை குறிப்பது ஆகும். தொழிற்பெயர் எண், இடம், காலம், பால் ஆகியவற்றை காட்டாது. படர்க்கை இடத்தில் மட்டும் வரும். எடுத்துக்காட்டாக படித்தல், ஆடல், நடிப்பு, எழுதுதல், பொறுத்தல் ஆகியவை தரப்பட்டுள்ளது. தொழிற்பெயரை நாம் விகுதி பெற்ற தொழிற்பெயர் என்றும், முதனிலை தொழிற்பெயர் என்றும், முதனிலை திரிந்த தொழிற்பெயர் எனவும் வகைப்படுத்துவர். நாம் முதலில் விகுதி பெற்ற தொழிற்பெயருக்கான விளக்கத்தை காணலாம். வாருங்கள். இதற்கான சான்று நடத்தல், உண்ணல், வாழ்வு, வாழ்க்கை ஆகிய பெயர்களை நன்கு கவனியுங்கள். இவற்றில் நட, உண், வாழ் ஆகிய வினைப்பகுதிகள் தல், அல், ஊ, கை ஆகிய விகுதிகளோடு சேர்ந்து தொழிற்பெயர்களாக அமைகின்றன. இவ்வாறு வினை பகுதியுடன் தொழிற்பெயர் விகுதி சேர்ந்து வருவது விகுதி பெற்ற தொழிற்பெயராகும். தல், அல், அம், ஐ, கை, வை, கு, பு, உ, தி, சி, வி, மை போன்றவை தொழிற்பெயர் விகுதிகளாக வரும். சான்று தரப்பட்டுள்ளது. தருதல் தல், கூறல் அல், ஆட்டம் அம், விலை ஐ, வருகை கை, பார்வை வை, போக்கு கு, நட்பு பூ, மறைவு உ, மறதி தி, உணர்ச்சி சி, கல்வி வி, செய்யாமை மை போன்றவை விகுதி பெற்ற தொழிற்பெயருக்கான
விளக்கம் ஆகும். அடுத்ததாக முதநிலை தொழிற்பெயருக்கான விளக்கத்தை காணலாம். இதற்கான சான்று: வானில் இடி இடித்தது, சோறு கொதி வந்தது. இதில் இடி, கொதி என்னும் சொற்கள் இடித்தல், கொதித்தல் என்னும் சொற்களின் பகுதிகளாகும். இவ்வாறு ஏவல் ஒருமை வினையாக அமையும் வினைச்சொற்களின் பகுதியை நாம் முதநிலை என்பர். இடி, கொதி என்னும் முதநிலை எவ்வகை மாற்றமும் பெறாமல் தொழிற்பெயராக அமைவது முதநிலை தொழிற்பெயர் ஆகும். எடுத்துக்காட்டாக, செல்லமாக ஓர் அடி அடித்தான். அறிஞர் அண்ணா தம் பேச்சால் புகழ் பெற்றார். இவற்றில் அடிக்கோடிட்ட சொற்கள் விகுதி பெறாமல் தம் பொருளை உணர்த்துகின்றன. அடுத்ததாக முதநிலை திரிந்த தொழிற்பெயர். தமிழ் படிக்கும் பேறு பெற்றேன், உணவின் சூடு குறையவில்லை. இத்தொடர்களில் பேறு, சூடு ஆகிய சொற்களை கவனியுங்கள். பெரு, சுடு என்னும் பகுதிகளின் முதல் எழுத்து நீண்டு பேரு, சூடு என திரிந்து தொழிற்பெயர்களாக மாறி உள்ளன. இவ்வாறு முதநிலை திரிவதால் உருவாகும் தொழிற்பெயர் முதநிலை திரிந்த தொழிற்பெயர் எனப்படும். எடுத்துக்காட்டாக, விடு வீடு என்றானது, மின் மீன் ஆனது, கொல் கோல் ஆனது, உடன்படு உடன்பாடு என்றானது. நாம் தொழிற்பெயர் என்றால் என்ன, விகுதி பெற்ற தொழிற்பெயர், முதநிலை தொழிற்பெயர், முதநிலை திரிந்த தொழிற்பெயர் ஆகியவற்றை சான்றுகளுடன் விளக்கமாக பார்த்துவிட்டோம். இலக்கண பகுதி நிறைவடைந்தது. அடுத்ததாக இருப்பது கற்பவை கற்றபின். பேசும் ஓவியங்கள் பாடப்பகுதியில் இடம்பெற்றுள்ள தொழில் பெயர்களை கண்டறிந்து தொகுக்க. பேசும் ஓவியங்கள் பாடப்பகுதியில் இடம்பெற்றுள்ள தொழில் பெயர்களை கண்டறிந்து தொகுக்க என்று தரப்பட்டிருக்கிறது. மாணவர்கள் அந்த பாடப்பகுதியில் உள்ள தொழில் பெயர்களை எழுதவும். அடுத்ததாக மதிப்பீடு தரப்பட்டிருக்கிறது. மதிப்பீட்டில் முதல் பகுதியாக சரியான விடையை தேர்ந்தெடுத்து எழுதுக. சரியான விடையை தேர்ந்தெடுத்து எழுதுக தரப்பட்டிருக்கிறது. அதில் உள்ள முதல் வினா, பின் வருவனவற்றுள் விகுதி பெற்ற தொழில் பெயர் எது? பின் வருவனவற்றுள் விகுதி பெற்ற தொழில் பெயர் எது? 4 விடைகள் தரப்பட்டிருக்கிறது. எழுது, பாடு, படித்தல், நடி. எழுது, பாடு, படித்தல், நடி என்று 4 விடைகள் தரப்பட்டிருக்கிறது. இந்த 4 விடைகளிலும் சரியான விடை படித்தல் என்பது ஆகும். விகுதி பெற்ற தொழில் பெயர் படித்தல் ஆகும். இதில் சரியான விடை படித்தல். அடுத்ததாக இருப்பது பின் வருவனவற்றுள் முதநிலை திரிந்த தொழில் பெயர் எது? பின் வருவனவற்றுள் முதநிலை திரிந்த தொழில் பெயர் எது? இதிலும் 4 விடைகள் தரப்பட்டிருக்கிறது. அது ஊரு,
நடு விழு எழுதல். ஊறு நடு விழு எழுதல். இதில் சரியான விடை நடு என்பது ஆகும். சரியான விடை நடு என்பது ஆகும். பின் வருவனவற்றுள் விகுதி பெற்ற தொழிற்பெயர் எது என்ற வினாவிற்கான விடை படித்தல். பின் வருவனவற்றுள் முதனிலை திரிந்த தொழிற்பெயர் எது என்பதன் சரியான விடை நடு ஆகும். புத்தக பயிற்சியாக 2 சரியான விடையை தேர்ந்தெடுத்து எழுதுக தரப்பட்டிருந்தது. நாம் 2ஐயும் பார்த்துவிட்டோம். அடுத்ததாக இருப்பது பொறுத்துக. பொறுத்துக பகுதியில் 3 வினாக்கள் தரப்பட்டிருக்கிறது. அதில் உள்ள முதல் வினா ஒட்டம் என்பது ஆகும். அதில் உள்ள முதல் வினா ஒட்டம் என்பது ஆகும். இதன் சரியான பதில் விகுதி பெற்ற தொழிற்பெயர். விகுதி பெற்ற தொழிற்பெயர் ஆகும். அடுத்ததாக இருக்கும் வினா பிடி. இதன் சரியான விடை முதனிலை தொழிற்பெயர் ஆகும். அடுத்ததாக இருக்கக்கூடிய வினா சூடு. இது முதனிலை திரிந்த தொழிற்பெயர் ஆகும். 3 பொறுத்துக தரப்பட்டிருக்கிறது. அதில் முதல் வினா ஒட்டம். இதன் விடை விகுதி பெற்ற தொழிற்பெயர். அடுத்து பிடி. இதன் விடை முதனிலை தொழிற்பெயர். அடுத்ததாக இருப்பது சூடு. இதன் பதில் முதனிலை திரிந்த தொழிற்பெயர். 3 பொறுத்துக புத்தக பயிற்சியாக தரப்பட்டிருந்தது. நாம் 3 பொறுத்துகையும் பார்த்துவிட்டோம். அடுத்ததாக இருப்பது சிறுவினா உள்ளது. சிறுவினா 2 தரப்பட்டிருக்கிறது. அதில் வளர்தல் பேசுதல் இவை எவ்வகை பெயர்கள் விளக்கம் தருக என்று தரப்பட்டிருக்கிறது. அடுத்த வினா முதனிலை திரிந்த தொழிற்பெயர் என்றால் என்ன? சான்று தருக என்று தரப்பட்டிருக்கிறது. இவ்விரு வினாவிற்குமான விடைகள் இலக்கண பகுதியில் உள்ளது. மாணவர்கள் அதை படித்து பார்க்கவும். அடுத்ததாக இருப்பது மொழியை ஆள்வோம். மொழியை ஆள்வோம் என்று தரப்பட்டிருக்கிறது. இதில் உள்ள முதல் பகுதி கேட்க. கோட்டோவியம் பற்றிய செய்திகளை உங்கள் பள்ளி ஓவிய ஆசிரியரிடம் கேட்டு அறிக. கோட்டோவியம் பற்றிய செய்திகளை உங்கள் பள்ளி ஓவிய ஆசிரியரிடம் கேட்டு அறிக என்று கேட்க பகுதியில் தரப்பட்டிருக்கிறது. அடுத்ததாக பேசுக பகுதியில் நீங்கள் கண்டு வியந்த ஓவியங்கள் மற்றும் சிற்பங்கள் பற்றி வகுப்பறையில் பேசுக. நீங்கள் கண்டு வியந்த ஓவியங்கள் மற்றும் சிற்பங்கள் பற்றி வகுப்பறையில் பேசுக என்று தரப்பட்டிருக்கிறது. அடுத்ததாக இருப்பது கவிதையை நிறைவு செய்க. கவிதையை நிறைவு செய்க என்று தரப்பட்டிருக்கிறது. 2 வரிகள் தரப்பட்டிருக்கிறது.
மீதி உள்ள கவிதையை எழுதி நாம் அதை நிறைவடைய செய்ய வேண்டும். முதல் வரி வானும் நிலவும் அழகு வயலும். அடுத்ததாக நாம் வேறு சொற்களை இணைத்து நாம் அந்த கவிதையை முழுமையாக்க வேண்டும். மாணவர்கள் சிந்தித்து கவிதையை நிறைவு செய்க. இது புத்தக பயிற்சியாக தரப்பட்டிருக்கிறது. அடுத்ததாக படம் உணர்த்தும் கருத்தை 5 வரிகளில் எழுதுக. படம் உணர்த்தும் கருத்தை 5 வரிகளில் எழுதுக. ஒரு படம் புத்தகத்தில் தரப்பட்டிருக்கிறது. அது ஒரு மிகப்பெரிய மரம், அருகில் ஒரு சிற்றாறு ஓடுகிறது. மரத்தில் கிளி ஒன்று அமர்ந்திருக்கிறது. சுற்றிலும் வயல்வெளிகள், மலைகள், பூச்சிகள், மலர்கள் என்றும் தரப்பட்டிருக்கிறது. மரங்களை சுற்றி சிறுவர் சிறுமியர் கைகளை ஒன்றோடு ஒன்று இணைத்தபடி விளையாடிக் கொண்டிருக்கின்றனர். இக்காட்சியை வைத்து மாணவர்கள் எழுத வேண்டும். காட்சி அமைப்பு உணர்த்தும் கருத்தை மாணவர்கள் 5 வரிகளில் புத்தக பயிற்சியாக எழுதவும். அடுத்ததாக கொடுக்கப்பட்டுள்ள சொற்களை ஒரு தொடரில் முதல் மற்றும் இறுதி சொல்லாக கொண்டு சொற்றொடர் உருவாக்குக. கொடுக்கப்பட்டுள்ள சொற்களை ஒரு தொடரில் முதல் மற்றும் இறுதி சொல்லாக கொண்டு சொற்றொடர் உருவாக்குக. எடுத்துக்காட்டாக ஒன்று தரப்பட்டிருக்கிறது. 4 வினாக்கள் அதாவது சொற்கள் தரப்பட்டிருக்கிறது. தொடரில் அமைத்து எழுதுவது போன்று 4 சொற்களும் ஓவியக்கலை, இசை, கட்டடக்கலை, வண்ணங்கள் ஆகும். அதில் உள்ள ஓவியக்கலை என்னும் சொல்லுக்கான சொற்றொடர் சான்றாக தரப்பட்டிருக்கிறது. அதை நாம் படித்து புரிந்து கொண்டு மீதி உள்ள 3 சொற்களுக்குமான சொற்றொடர்களை அமைத்தல் வேண்டும். எடுத்துக்காட்டு: ஓவியக்கலை கண்ணையும் கருத்தையும் கவர்கிறது. நுண்கலைகளுள் ஒன்று ஓவியக்கலை. ஓவியக்கலை என்ற சொல் சொற்றொடரின் முதலிலும் வந்துள்ளது, இறுதியிலும் வந்துள்ளது. ஓவியக்கலை கண்ணையும் கருத்தையும் கவர்கிறது. நுண்கலைகளுள் ஒன்று ஓவியக்கலை. நாம் இது போன்றே இசை, கட்டடக்கலை, வண்ணங்கள் ஆகிய சொற்களுக்கும் சொற்றொடர்கள் அமைத்தல் வேண்டும். அடுத்ததாக சொல்ல கேட்டு எழுதுக. சொல்ல கேட்டு எழுதுக பகுதி தரப்பட்டிருக்கிறது. அதில் உள்ள முதல் சொற்றொடர் கலைப்படைப்பு மானுடத்தை பேச வேண்டும். கலைப்படைப்பு மானுடத்தை பேச வேண்டும். இரண்டாவதாக இருப்பது இருபொருள் தருமாறு பாடப்படுவது இரட்டர மொழிதல் ஆகும். இருபொருள் தருமாறு பாடப்படுவது இரட்டுற மொழிதல் ஆகும். மூன்றாவதாக இருப்பது வண்ணங்கள் பயன்படுத்தாமல் வரைவது புனையா ஓவியம். நான்காவதாக இருப்பது ஆற்று மணலுடன் சுண்ணாம்பை சேர்த்து சுவரை சமப்படுத்துவர். இறுதியாக இருப்பது வள்ளுவர் கோட்டத்தின்
அமைப்பு திருவாரூர் தேர் போன்றது. வள்ளுவர் கோட்டத்தின் அமைப்பு திருவாரூர் தேர் போன்றது. இந்த 5 சொற்றொடர்களையும் மாணவர்கள் பார்க்காமல் எழுதுதல் வேண்டும். அடுத்ததாக இருப்பது இடைச்சொல் ஐ சேர்த்து தொடரை மீண்டும் எழுதுக. இடைச்சொல் ஐ சேர்த்து தொடரை மீண்டும் எழுதுக. எடுத்துக்காட்டாக வீடு கட்டினான், வீடு கட்டினான். இச்சொற்றொடரை நாம் ஐ சேர்த்து எழுதுதல் வேண்டும். வீடு கூட்டல் ஐ கூட்டல் கட்டினான். இப்பொழுது வீட்டை கட்டினான் என்று வந்துள்ளது. இதே போன்று 5 வினாக்கள் தரப்பட்டிருக்கிறது. அதில் முதலாவதாக இருப்பது கடல் பார்த்தால். இதை நாம் கடல் கூட்டல் ஐ கூட்டல் பார்த்தால், கடலை பார்த்தால் என்று எழுதுதல் வேண்டும். அடுத்ததாக புல் தின்றது. இதை நாம் புல் கூட்டல் ஐ கூட்டல் தின்றது, புல்லை தின்றது என்று எழுதுதல் வேண்டும். அடுத்ததாக இருப்பது கதவு தட்டும் ஓசை. கதவு தட்டும் ஓசை. இதை நாம் கதவு கூட்டல் ஐ கூட்டல் தட்டும் ஓசை, அதாவது கதவை தட்டும் ஓசை என்று எழுதுதல் வேண்டும். கதவை தட்டும் ஓசை என்பது விடையாகும். அடுத்ததாக உள்ள 2 சொற்களுக்குமான விடையை மாணவர்கள் புத்தக பயிற்சியாக எழுதி பார்க்கவும். அடுத்ததாக இருப்பது கீழ்காணும் குறிப்புகளை கொண்டு கட்டுரை எழுதுக. கீழ்காணும் குறிப்புகளை கொண்டு கட்டுரை எழுதுக. எங்கள் ஊர் என்ற தலைப்பில் குறிப்பு சட்டகம் தரப்பட்டிருக்கிறது. அது முன்னுரை, அமைவிடம், பெயர் காரணம், தொழில்கள், சிறப்புமிகு இடங்கள், திருவிழாக்கள், மக்கள் ஒற்றுமை, முடிவுரை ஆகிய தலைப்புகளை கொண்டு மாணவர்கள் தங்கள் வகுப்பு ஏட்டில் ஒரு கட்டுரை எழுதுதல் வேண்டும். புத்தகத்தில் தரப்பட்டுள்ள குறிப்புகளை கொண்டு எங்கள் ஊர் என்ற தலைப்பில் மாணவர்கள் ஒரு கட்டுரையை எழுதவும். அடுத்ததாக மொழியோடு விளையாடு. மொழியோடு விளையாடு தரப்பட்டிருக்கிறது. இதில் உள்ள முதல் பகுதி புதிர் வினா ஆகும். வினாக்கள் 2 புத்தக பயிற்சியாக தரப்பட்டிருக்கிறது. இதற்கான விடையை நாம் கண்டுபிடித்து எழுதுதல் வேண்டும். கீழ்காணும் புதிரை படித்து விடையை கண்டறிக. முதல் வினா, நான் இனிமை தரும் இசைக்கருவி. நான் இனிமை தரும் இசைக்கருவி என்பது உள்ளது. அடுத்தது,
எனது பெயர் 6 எழுத்துக்களை உடையது. எனது பெயர் 6 எழுத்துக்களை உடையது. அதில் இறுதி 4 எழுத்துக்கள் விலை உயர்ந்த ஒரு உலோகத்தை குறிக்கும். அதில் இறுதி 4 எழுத்துக்கள் விலை உயர்ந்த ஒரு உலோகத்தை குறிக்கும். முதல் 2 மற்றும் கடைசி 2 எழுத்துக்களை சேர்த்தால் விலங்கின் வேறு பெயர் கிடைக்கும். நான் யார்? நான் இனிமை தரும் இசைக்கருவி. எனது பெயர் 6 எழுத்துக்களை உடையது. அதில் இறுதி 4 எழுத்துக்கள் விலை உயர்ந்த ஒரு உலோகத்தை குறிக்கும். முதல் 2 மற்றும் கடைசி 2 எழுத்துக்களை சேர்த்தால் விலங்கின் பெயர் கிடைக்கும். நான் யார்? இதற்கான விடை மிருதங்கம். இது ஒரு இசைக்கருவி. 6 எழுத்துக்களை உடையது. இறுதி 4 எழுத்துக்களை சேர்த்தால் தங்கம் என்ற விலை உயர்ந்த ஒரு உலோகம் நமக்கு கிடைக்கிறது. முதல் 2 கடைசி 2 எழுத்துக்களை சேர்த்தால் மிருகம் என்ற வேறு பெயர் கிடைக்கிறது. அதனால் இதற்கான விடை மிருதங்கம் என்பது சரியான விடையாகும். தரப்பட்டிருந்த முதல் புதிருக்கான விடையை நாம் எழுதிவிட்டோம். அடுத்ததாக உள்ள வினா, நான் ஒரு காற்றுக்கருவி. நான் ஒரு காற்றுக்கருவி. நான் புல் வகையை சேர்ந்த தாவரத்திலிருந்து உருவாக்கப்படுகிறேன். புல் வகையை சேர்ந்த தாவரத்திலிருந்து உருவாக்கப்படுகிறேன். எனது பெயர் 7 எழுத்துக்களை கொண்டது. எனது பெயர் 7 எழுத்துக்களை கொண்டது. முதல் 2 எழுத்துக்கள் ஒரு தாவர வகையை குறிக்கும். முதல் 2 எழுத்துக்கள் ஒரு தாவர வகையை குறிக்கும். இறுதி 3 எழுத்துக்கள் எனது வடிவத்தை குறிக்கும். இறுதி 3 எழுத்துக்கள் எனது வடிவத்தை குறிக்கும். நான் யார்? விடை புல்லாங்குழல். புல்லாங்குழல் என்பது ஒரு காற்றுக்கருவி. புல்லாங்குழல் மூங்கில் என்ற புல் வகையை சேர்ந்த தாவரத்திலிருந்து உருவாக்கப்படுகிறது. புல்லாங்குழல் 7 எழுத்துக்களை கொண்டது. முதல் 2 எழுத்துக்களும் புல் என்ற தாவர வகையை குறிக்கும். இறுதி 3 எழுத்துக்கள் அதன் வடிவமான குழல் பகுதியை குறிக்கும். அதனால் இந்த புதிருக்கான சரியான விடை புல்லாங்குழல் என்பது ஆகும். நாம் புத்தக பயிற்சியாக 2 புதிர்கள் தரப்பட்டிருந்தது. அந்த 2 புதிருக்குமான விடையை இப்பொழுது பார்த்துவிட்டோம். அடுத்ததாக இருப்பது பின்வரும் பத்திகளை படித்து கேட்கப்பட்டுள்ள வினாக்களுக்கு விடையளிக்க. பின்வரும் பத்திகளை படித்து கேட்கப்பட்டுள்ள வினாக்களுக்கு விடையளிக்க. பத்தி, சாலை விபத்துக்களை தவிர்க்க சாலை விதிகளை அறிந்து ஒவ்வொருவரும் வாகனங்களை ஓட்ட வேண்டும்.
சாலை விபத்துக்களை தவிர்க்க சாலை விதிகளை அறிந்து ஒவ்வொருவரும் வாகனங்களை ஓட்ட வேண்டும். சாலையில் வாகனங்களை இடப்புறமாகவே செலுத்த வேண்டும். இருவழிச்சாலையின் மையத்தில் விட்டு விட்டு போடப்பட்டுள்ள வெள்ளை கோடு இரு போக்குவரத்துக்காக சாலை சரிசமமாக பிரிக்கப்பட்டுள்ளதை குறிக்கும். வாகனங்களை முந்துவதற்கு கோட்டுக்கு வலது பக்கம் உள்ள சாலையை பயன்படுத்தி கொள்ள அனுமதி உண்டு. இருவழிச்சாலையின் மையத்தில் தொடர்ச்சியாக வெள்ளை அல்லது மஞ்சள் கோடு வரையப்பட்டிருந்தால் முந்துவதற்கு வலது பக்க சாலையை பயன்படுத்தக்கூடாது. இரட்டை மஞ்சள் கோடு வரையப்பட்டிருந்தால் முந்துவதற்கு எக்காரணம் கொண்டும் வலது பக்க சாலையை பயன்படுத்த கூடாது. ஒரு வழிப்பாதை என்று குறிப்பிடப்பட்டுள்ள சாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ள திசையில் மட்டுமே வாகனங்களை செலுத்த வேண்டும். தடக்கோடுகள் இடப்பட்டுள்ள சாலையில் தடத்தின் உள்ளேயே வாகனங்களை செலுத்த வேண்டும். வாகனத்தை பின்தொடரும் போது மிகவும் நெருக்கமாக பின்தொடரக்கூடாது. திரும்பும் போது சைகை காட்ட அடையாள விளக்கை ஒளிர செய்ய வேண்டும். இது பத்தியாகும். புத்தகத்தில் தரப்பட்டுள்ள பத்தியாகும். இதற்கான விடை வினாக்கள் உள்ளது. வினாக்கள் 5 தரப்பட்டிருக்கிறது. அதில் உள்ள முதல் வினா, சாலையின் எந்த பக்கமாக வாகனங்களை செலுத்த வேண்டும்? சாலையின் எந்த பக்கமாக வாகனங்களை செலுத்த வேண்டும்? இதற்கான விடை, சாலையில் வாகனங்களை இடப்புறமாகவே செலுத்த வேண்டும். சாலையில் வாகனங்களை இடப்புறமாகவே செலுத்த வேண்டும். அடுத்த வினா, விட்டு விட்டு போடப்படும் வெள்ளை கோடு எதனை குறிக்கும்? விட்டு விட்டு போடப்படும் வெள்ளை கோடு எதனை குறிக்கும்? இதற்கான விடை, இருவழிச்சாலையின் மையத்தில் விட்டு விட்டு போடப்பட்டுள்ள வெள்ளை கோடு இரு போக்குவரத்துக்காக சாலை சரிசமமாக பிரிக்கப்பட்டுள்ளதை குறிக்கும். இருவழிச்சாலையின் மையத்தில் விட்டு விட்டு போடப்பட்டுள்ள வெள்ளை கோடு இரு போக்குவரத்துக்காக சாலை சரிசமமாக பிரிக்கப்பட்டுள்ளதை குறிக்கும். நாம் 2 வினாவிற்கான விடையை பார்த்துவிட்டோம். மீதி உள்ள 3 வினாவிற்கான விடையை மாணவர்கள் புத்தக பயிற்சியாக எழுதி பார்க்கவும். அடுத்ததாக இருப்பது நிற்க அதற்கு தக. நாம் இப்பகுதியை படித்ததன் மூலம் வாழ்க்கையில் பின்பற்ற வேண்டிய வழிமுறைகளை என் பொறுப்புகள் என்ற தலைப்பில் தந்துள்ளனர். அதில் முதலாவதாக இருப்பது, நம் நாட்டு தொன்மை கலைகளை மதிப்பேன். நம் நாட்டு தொன்மை கலைகளை
மதிப்பேன். கலைகளில் ஒன்றையேனும் கற்றுக்கொள்வேன். கலைகளில் ஒன்றையேனும் கற்றுக்கொள்வேன். கலை சின்னங்களை பாதுகாப்பேன். கலை சின்னங்களை பாதுகாப்பேன். தமிழக சுற்றுலா சிறப்பு வாய்ந்த இடங்களுக்கு சென்று தமிழர் தம் கலைத்திறனை அறிந்து போற்றுவேன். தமிழக சுற்றுலா சிறப்பு வாய்ந்த இடங்களுக்கு சென்று தமிழர் தம் கலைத்திறனை அறிந்து போற்றுவேன். இதை மாணவர்கள் தங்கள் வாழ்க்கையில் கடைபிடித்தல் வேண்டும். அடுத்ததாக கலைச்சொல் அறிவோம் என்று தரப்பட்டிருக்கிறது. கலைச்சொல் அறிவோம் என்று தரப்பட்டிருக்கிறது. இதில் 10 கலைச்சொற்கள் தரப்பட்டிருக்கிறது. அதில் முதலாவதாக இருப்பது படைப்பாளர். இது கிரியேட்டர் என்பது ஆகும். இது போன்று மீதி உள்ள கலைச்சொற்களை மாணவர்கள் படித்து பார்க்க வேண்டும். அடுத்ததாக இருப்பது இணையத்தில் காண்க. இணைய செயல்பாடு தரப்பட்டிருக்கிறது. ஓவியம், சிற்பம், இசை, நடனம் உள்ளிட்ட கலைகளில் புகழ்பெற்றோரின் பெயர்களை இணையத்தில் தேடி எழுதுக. இது இணைய செயல்பாடாக தரப்பட்டிருக்கிறது. நாம் இந்த பகுதியில் முதலில் இலக்கண பகுதியான தொழிற்பெயர், பிறகு மதிப்பீடு, அடுத்து மொழியை ஆள்வோம், மொழியோடு விளையாடு, நிற்க அதற்கு தக, இறுதியாக இணையத்தில் காண்க ஆகியவற்றையும் பார்த்துவிட்டோம். நன்றி.